ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு வீட்லயோ இல்ல ஒரு இடத்துலயோ வந்து அதிகமான வருஷம் வந்து நம்ம வந்து வாடகைக்கு இருந்தா, அந்த இடத்த வந்து நம்ம வந்து சொந்தமாக்கிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அது மாரி ஓனர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, சில சிலர வந்து அதிகமான வருஷம் வந்து நம்ம வந்து வாடகைக்கு இருக்க வச்சோம்னா, அவங்க வந்து இடத்த காலி பண்ண வீட காலி பண்ண சொல்லும்போது வந்து பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. இத வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து, யார் வாடகைக்கு இருக்காங்களோ, இல்ல ஈவன் 50 வருஷம் அவங்க வாடகைக்கு இருந்தாலும், அந்த இடம் வந்து அவங்களுக்கு வந்து சொந்தமாகி விடாது. அந்த வீடோ, இடமோ யாருக்கு சொந்தமோ அந்த சொத்துரிமை வந்து அவங்களுக்கு தான் இருக்கு. அந்த சொத்துரிமை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து எதற்கு கீழ வந்து அந்த உரிமையை வந்து அவங்க கோருறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அட்வர்ஸ் பொசஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது லிமிடேஷன் ஆக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கால வரம்பு சட்டம் 1963ல பார்த்தீங்களா, 12 ஆண்டுகள் வந்து அ உரிமையாளர்களிடம் அதாவது அனுமதி இல்லாமல் வாடகை கொடுக்காமல் தொடர்ந்து வெளிப்படையாக வசித்தாலோ இல்ல ஆக்கிரமித்தாலோ வந்து இவங்க வந்து அட்வர்ஸ் பொசிஷன் கீழ வந்து அந்த இடத்துக்கு வந்து உரிமை கோர அனுமதிக்கிறது. இதுக்கு தான் நீங்க என்ன பண்ணணும்னா, உரிமையாளர்கள் என்ன பண்ணணும்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட கால கெடுவிற்குள் வந்து அந்த உரிமையை வந்து அவங்களுடைய சொத்துடைய உரிமையை வந்து வந்து உறுதிப்படுத்த வேண்டும். இதுக்கு தான் அந்த குறிப்பிட்ட காலக்கெடுனா எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 12 இயர்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த 12 இயர்ஸ்க்குள்ள நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, அந்த உங்களுடைய சொத்து அப்படின்னு சொல்லி அதை வந்து உறுதிப்படுத்தணும். அந்த நீங்க உறுதிப்படுத்தாத பட்சத்தை தான் வந்து அவங்க என்ன பண்றாங்க? அவங்க வந்து உரிமை கோருறாங்க. யாரு? வாடகைக்கு இருக்கிறவங்க வந்து உரிமை கோருறாங்க. அதுக்கு தான் வந்து லீகல் மேக்ஸிம், அதாவது ஒரு லத்தின் லீகல் மேக்ஸிம் ஒன்று சொல்லியிருக்காங்க. அதாவது விஜிலாண்டிபஸ் நான் டார்மியாண்டிபஸ் ஜுரா சப் வீனியன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய அர்த்தம் என்னன்னா வந்து சட்டம் வந்து விழிப்பாக இருப்பவர்களுக்கு உதவுகிறது, அவங்களுடைய உரிமைகள் மீது உறங்குபவர்களுக்கு அல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது லிமிடேஷன் ஆக்ட் 1963ல, கால வரம்பு சட்டம் 1963ல பாத்தீங்கன்னா லீகல் கிளைம் பண்றது வந்து கால வரம்பை வந்து நிர்ணயிக்கிறது. அந்த நிர்ணயிக்கப்பட்ட கால வரம்புக்குள் நீங்க வந்து உங்களுடைய வழக்கை நீங்க வந்து தாக்கல் செய்யலன்னா உங்களுடைய உரிமையை வந்து நீங்க வந்து இழக்கிறீங்க. Thanks for watching.